அனைவருக்கும் வணக்கம். பி ஃபிட் ஃபார் எவர் சேனல் எப்படி போயிட்டு இருக்கு, உங்க ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நான் யாருன்னு பாக்குறீங்களா? இந்த பி ஃபிட் ஃபார் எவர் யூடியூப் சேனலோடைய எடிட்டர் நான் தான், அக்கு ஹீலர் ரமேஷ். என்னோட பேர் பார்த்துருப்பீங்க எல்லா வீடியோலையும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம சேனல் ஒரு விஷுவல் அப்கிரேட் பண்றதுக்காக DJI Osmo Pocket 3 கிரியேட்டர் காம்போ அப்படின்ற ஒரு கேமரா வாங்கியிருக்கோம். இன்னைக்கு இந்த கேமராவோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். முழு ரிவ்யூ வீடியோ வந்து யூஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ வீடியோ போடுறேன். இப்போ வாங்க அன்பாக்சிங் பண்ணிடுவோம். இந்தியாவில் இன்னும் அவைலபிளா இல்லை, ஒரு சில ஆன்லைன் சைட்ஸ்ல இருக்கு, பட் இன்னுமே ஃபுல் ஃபிளெஜ்டாக கிடைக்கல. நான் கிடைக்கும் போது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். அந்த சிலிக்கான் ஜெல் இருக்கு, ரேட் DJI அதனுடைய ஃபுல் பேக் இதில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கிரியேட்டர் காம்போவோட மேனுவல் ஒன்று இருக்கு, DJI Osmo Pocket 3 கேமராவோட மேனுவல் ஒன்று இருக்கு, அப்புறம் இது ஒரு யூசர் மேனுவல் தான். அப்புறம் லைட் கட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு, அதனுடைய ஒரு கார்டு இருக்கு, ஸ்கேன் பண்ணி நம்ம அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன இருக்கு, வாவ், DJIயோட ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பாக்ஸில் எஸ், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த கேமராக்கு. ரொம்ப க்யூட்டான கேமரா இல்லையா, அதனால் அது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான கேஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸை ஓரமாக வச்சுருவோம். கேஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இதுதான் Osmo Pocket 3யோட கேஸு. ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் ஆக்சுவலி, ஆனால் ரொம்ப ஸ்டர்டியாக இருக்குது. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா லென்சஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க, தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, டன்டடா. பேக்கேஜிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. இந்த பிளாஸ்டிக்ஸு அவங்க ஒட்டி இருக்கிற விதம் எல்லாமே ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அதனால தான் இந்த கேமரா சூஸ் பண்ணேன். ஆக்சுவலி ரொம்ப நிறைய ரிசர்ச் பண்ணதை தாண்டி இது ஒரு பெரிய அப்கிரேடு. பாக்கெட் 3ன்னு பார்த்தீங்கன்னா நான் Pocket 1, Pocket 2 யூஸ் பண்ணியிருக்கேன், பட் Pocket 3 வந்து ஒரு பெரிய அப்கிரேடு DJIக்கு. அண்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வந்துட்டு, யூடியூபர்ஸ், விளாகர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய அப்கிரேடு இது. இந்த பவுச்சே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது. இது ஒரு ஃப்ளாக்ஸ் லெதர் தான், பட் இருந்தாலும் அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது. கேரி பண்ணுறதுக்கு பெல்ட்டோட ஜிப்பர் பாருங்களேன், அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. ஸோ வர்த் எவ்ரி பென்னின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. ஸோ நான் இப்போ ரிவீல் பண்ண போகிறேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இந்த கேமரா எடுக்கும் போது. வாவ், Pocket 3 கேமரா ரொம்ப அருமையாக இருக்குது, ப்ரீமியம். இது 4K 1" CMOS சென்சாரோட இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய அப்கிரேட். நான் டீட்டெயிலாக இந்த வீடியோ போடுறேன். ஸோ கேமரா இங்கே இருக்குது. பவுச்சில் வேறு என்ன இருக்குது? யா, இந்த கிரியேட்டர் காம்போட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா DJI மைக் டிரான்ஸ்மிட்டர். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த கிட்டில் பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மைக் இருக்குது. அடுத்து இது என்ன, பிரிக்கிறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகுது, பேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்திருப்பாங்க. யா, இது வந்து ஒரு நம்ம ட்ரைபாட்ல ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வர ஒரு அட்டாச்மெண்ட். இது எப்படின்னா டைரெக்டாக வந்து நீங்கள் இதுலேயே சார்ஜ் போடலாம். இது சார்ஜ் பண்ணுறதுக்காக இந்த அட்டாச்மெண்ட் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் சார்ஜும் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து ட்ரைபாட்ல மவுண்ட் பண்ணுறதுக்கான இந்த ஒரு எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எஸ், இது ரிலீஸ் பண்ணுறதுக்கு சூப்பர். இதுவும் நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இந்த கிரியேட்டர் காம்போவில் அடுத்ததாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த அப்கிரேடு தான். இது என்னென்னா எக்ஸ்ட்ரா பேட்டரி பேக்கப்னு சொல்லலாம். பெருசாக இல்லைனாலும் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பேக்கப் இருக்கும் அதில். ஸோ இது நம்ம டைரெக்டாக இப்படி கனெக்ட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஹேண்ட் ஹெல்டுக்கும் நல்ல ஒரு grip இருக்கும், இதில் நல்லா ஹேண்ட் ஹெல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பேட்டரி பேக்கப். நான் இது இப்படியே வைக்கிறேங்க. இது வந்து ட்ரைபாட் மவுண்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து மைக். இது வந்து விண்ட் ஸ்க்ரீன் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நம்ம மைக்கில் பேசும்போது இந்த புஃப்னு சத்தம் வராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு 3.5 mm ஜாக் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க. இந்த மைக்கில் இப்படி போட்டுக்கிறது. இந்த விண்ட் ஸ்க்ரீன் ரொம்ப ரொம்ப பஃபியாக அப்படியே அழகாக ஒரு குட்டி பூனை மாதிரியே இருக்குது. அண்ட் ஸ்ட்ராப் ஒன்று கொடுத்துருக்காங்க, ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. நம்ம இன்கேஸ் வந்து எங்கேயாவது ட்ராவல் பண்ணும் போது, vlogging பண்ணும்போது கையில் பிடிச்சிருக்கிறதுக்கு பயமாக இருந்தால் இந்த ஸ்ட்ராப் வந்து கையில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா கேமராக்கு ஒரு சேஃப்டிக்காக ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ப்ரீமியமாக
ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அடுத்து இன்னொரு சிலிக்கான் ஜெல் சேஃப்டி, பிகாஸ் இவ்வளோ காஸ்ட்லி கேமராக்கு வந்து மாய்ஸ்சர்னால வந்து கெட்டு போயிடக்கூடாதுன்ட்டு சிலிக்கா ஜெல் இன்னொன்று கொடுத்துருக்காங்க உள்ள பவுச்சுக்குள்ளே. கேபிள் C2C டைப் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கேபிளும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது, நல்லா இருக்குது. அடுத்து உள்ள பார்த்தீங்கன்னா ஓகே, இது பாக்கெட் 3யோட ட்ரைபாடு. ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ரொம்ப எர்கனாமிக்காக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி, பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. டிஜேயோட என்கிரேவிங் பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஹேண்ட் ஹெல்டாக இப்படி பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு நல்ல கிரிப்பாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு டேபிள் மேலே வச்சு நீங்கள் ஷூட் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரைபாட் கொடுத்துருக்காங்க இந்த காம்போவோட. ஸோ இது இங்கே வச்சுக்கிறேன். கம்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டமுக்கும் கம்பார்ட்மெண்ட் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த கிட்டு வைக்கிறதுக்காக. ஹேண்டியே நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான விஷயத்தை கையில் எடுத்திருக்கேன். என்னென்னு பார்க்குறீங்களா? இந்த DJI மைக் இருக்கு இல்லையா, இந்த மைக் வந்துட்டு எங்கே மவுண்ட் பண்ணுவோம், கிளிப் இருக்கணும். கிளிப்பும் கொடுத்த மாதிரி தான் இருக்குது. யா, கிளிப்பும் இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து உள்ள ஷர்ட்குள்ளே வைக்கிறதுக்கு ஒரு மேக்னெட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், மேக்னெட்டு அழகாக கொடுத்துருக்காங்க. நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். டிஜேயோட லோகோவோட இந்த மேக்னெட், வாவ் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. அழகாக நீங்கள் ஷர்ட்குள்ளே வந்து ஷர்ட்குள்ளே இப்படி வச்சுக்கலாம். மைக் அழகாக நின்றது, விழுகவே விழுகாதுங்க. தைரியமாக எங்கே வேணாலும் ஷூட் பண்ணலாம். ஸோ பவர்ஃபுல் மைக்கும் பவர்ஃபுல்லாக இருக்குது, அது கொடுத்த மேக்னெட்டும் பவர்ஃபுல்லாக இருக்குது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டுங்க, இந்த கிரியேட்டர் காம்போவோட ஒரு லாஸ்ட் ஐட்டம். இது வந்து நான் உங்களுக்கு இந்த இதில் ஒரு ப்ரொவிஷன் காமிச்சேன் இல்லையா, உள்ள லென்ஸ் வைக்கிறதுக்கு. ஸோ டிஜேயோட பாக்கெட் 3க்கு ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் மேக்னெட்டிக் தான். இது ஜஸ்ட் அப்படியே இதில் அப்படியே வச்சோன்னா ஸ்டிக் ஆகிடும்னு நினைக்கிறேன். யா, இதுலேயும் மேக்னெட் இருக்குது பாருங்கள், ஸ்டிக் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோதாங்க, ஒரு ஜாம் பேக்டு பண்டில் வந்துட்டு DJI Osmo Pocket 3 கிரியேட்டர் காம்போவில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல ஃபீச்சர்ஸோட பெரிய அப்கிரேட் நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமரா எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு குழந்தை ரொம்ப நாள் வெயிட் பண்ணி ஒரு டாய் கிடச்சிது அது கையில் அப்படின்னா எப்படி இருக்கும், அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டு எனக்கு இப்போ இருக்குது. இந்த கேமராவை யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கான ரிவ்யூ வீடியோ நான் போடுறேன். நீங்களும் இதை அப்கிரேட் பண்ணி வீடியோஸ் போட்டதுக்கப்புறம் அந்த கிளாரிட்டி எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கேமரா இப்போதைக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இல்லை. அவைலபிள் ஆனதும் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க போய் பார்த்து வாங்கிக்கலாம். சீக்கிரமாக இதனோட ரிவ்யூ வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.